ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. அதனால் அவருக்கு வந்து சிக்கன் வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ப்ராய்லர் சிக்கனில் வந்து நான் வந்து பிரியாணி சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தடில் நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்ற நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணியோட இந்த பிரியாணி வந்து ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து நான் வந்து எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். அப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணி அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. அதை அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி மசாலா வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதில் வந்து இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா வணக்கணும். அது வணங்கினதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணல. நான் வந்து இதுக்கு வந்து காரம் வந்துக்கு தேவையான வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நான் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கையெடுக்காமல் நல்லா அது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த காரம், உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியில் படுற மாதிரி நல்லா கிண்டி நல்லா வந்து ஒரு 2 minutes வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு செய்கிற நார்மல் சாப்பாடு ரைஸ் தாங்க எடுத்திருந்தேன். அது வந்து 1 டம்ளர் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரம் அந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு எது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த அரிசி வந்து கழுவி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையுமே அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டாச்சு. ஃபைனலாக வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா எல்லாமே எக்ஸ்ட்ராவே போட்டு நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நெய் மேலாக்கில் ஊற்றி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் மட்டும் நான் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா நான் லெமன் வந்து அந்த பைசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன் போட்டு. இது வந்து சூப்பராக இருக்குங்க, உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் பையனே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் தயிர் பச்சடி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.